إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله أيضا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون قال رسول الله صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையால் ஜுமாவுடைய தினத்தில் அவனால் விதியாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் அல்லாஹின் பள்ளியிலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், அன்பு தோழர்களான சஹாபாக்கள், நல்லோர்கள் மற்றும் நம் அனைவர்களின் மீதும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்காமல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்ற நன்மக்களாக நாம் திகழ வேண்டும் என்கிற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் சொல்லியவனாக என்னுடைய ஜுமா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்று நாம் செயல்பட வேண்டும் என்ற அந்த கருணையை, கிருபையை நமக்கு செய்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கு அதில் உள்ள விஷயங்களில் அல்லாஹ் எதை நமக்கு போதித்தானோ, எதை கட்டளை பிறப்பித்தானோ அதற்கு மாற்று கருத்து கொள்ளாமல் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிற அடிப்படையில் செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அதற்காக நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறான். இந்த பாக்கியம் பெறாத எத்தனையோ மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கம்தான் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லித் தருவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி தந்தான். அவர்களின் மூலமாக மனித சமுதாயம் எல்லா விதமான ஒழுக்கங்களுக்கு உட்பட்டு அவர்கள் நடக்க வேண்டும், ஒழுக்க செயலர்களாக திகழ வேண்டும் என்ற அல்லாஹுடைய கருணை, அதை அடைந்து கொள்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அது மாதிரியாக எல்லா மக்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் இஸ்லாத்தை பற்றியுள்ள நல்ல அபிப்பிராயங்களை, நல்ல விஷயங்களை, இதில் மனிதர்கள் பின்பற்றுவதற்கு ஏற்க தகுந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான், எளிமைப்படுத்தி அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாத வேறு எந்த ஒரு சித்தாந்தமோ கொள்கையோ கோட்பாடோ அது இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல என்ற அந்த உண்மையை மனித சமுதாயத்திற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறை குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது இஸ்லாமே என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது யார் இஸ்லாம் அல்லாத வேற கொள்கைகளை, வேறு மதத்தினுடைய கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, இஸ்லாம் அல்லாதவற்றை எவரேனும் விரும்புவாரேயானால் அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது என்றும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டு மறுமையில் அவர்கள் நஷ்டவாளிகளாக, கை செய்தப்பட்டவர்களாக வருவார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ உலகத்தில் எத்தனை சித்தாந்தங்களும் கொள்கை இருந்தாலும்
அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டதில்தான் நமக்கு இம்மை மறுமை வெற்றி இருக்கிறது என்ற அந்த அடிப்படையான விஷயத்தை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். இந்த உயர்தரமான மார்க்கத்தை, களங்கமில்லாத இந்த மார்க்கத்திலே களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஏராளமான செய்திகளை, இட்டுக்கட்டப்பட்ட பல செய்திகளை, அவதூறு பிரச்சாரங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இஸ்லாமிய எதிரிகள் எந்த வகையான யுக்திகளை கையாண்டார்கள், எப்படியான அந்த அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் என்கிற அந்த விஷயங்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைக்கிற போது அந்த கருத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு மனமில்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வராத எதிரிகள் எந்த அடிப்படையெல்லாம், எந்த வகையிலெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான கருத்துக்களை அன்றைய காலகட்டத்தில் எடுத்து வைத்தார்கள், நபிமார்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள், துன்பங்கள் கொடுக்கப்பட்டன என்ற அந்த வரலாற்று உண்மைகள் எல்லாம் திருமறை குர்ஆனிலே ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இதையெல்லாம் நாம் படித்து பார்த்து இந்தந்த விஷயங்களில் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களிலே நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தொல்லை அளவுக்கு, துன்பம் அளவுக்கு, வேதனை கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு இன்றைக்கு நாம் 100%, ஒரு 10% கூட இன்றைக்கு நாம் கொடுக்கப்படவில்லை. இலகுவான முறையில்தான் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் துவக்க காலத்திலே, நபிமார்கள் வந்த காலகட்டத்தில் எதிரிகளுடைய தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற அந்த தொல்லைகளையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கம் மற்ற மக்களிடத்தில், சகோதரரிடத்தில், தன்னை சார்ந்திருக்கிற மக்களிடத்திலெல்லாம் அது முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற அந்த எண்ண ஓட்டமும் நற்சிந்தனையும் ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல மக்களுடைய எண்ணத்தில் இருந்தது என்ற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். இதையெல்லாம் படித்து பார்த்து நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய அந்த இடத்தில் இருக்கிறோம். அந்த பொறுப்பு நம்முடைய தலையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கடந்த காலகட்டத்திலே எந்த மாதிரியான எதிர்ப்புகள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்பட்டன, நபிமார்களுடைய காலத்திற்கு பின் எப்படிப்பட்ட சூழல், இஸ்லாத்திற்கு எதிரான சூழலை எதிரிகள் உண்டாக்கினார்கள், இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு நாம் வந்தவர்களாக மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணி நம்முடைய தலையின் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய ஜுமாவினுடைய அந்த உரையினுடைய சாராம்சம் இருக்கும். அன்பிற்கினியவர்களே, திருமறை குர்ஆனிலே இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் சொல்லித் தரப்படுகிறது. திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இஸ்லாத்திற்கு முதலாக எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலே யூதர்களை முதல் தரமாக நாம் வைக்கலாம். அதற்கடுத்து கிறிஸ்துவர்களை, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களிலே கிறிஸ்துவர்களை நாம் வைக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய, சிலைகளை வணங்கக்கூடிய அந்த மக்களையும், இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய எந்த மாதிரி யுக்திகளை கையாளுகிறார்கள், இவர்களும் இஸ்லாத்திற்கு எப்படி செயல்படுகிறார்கள், எதிராக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி அவர்களுடைய கருத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவளித்த வகையில் செயல்படக்கூடிய மக்கள் நயவஞ்சகர்கள் என்று இஸ்லாமிய பார்வையில் அவர்களுடைய விஷயத்தை பார்க்கப்படுகிறது. அவர்களாலும் இஸ்லாத்திற்கு பல்வேறு விதமான துன்பங்கள், துயரங்கள் கொடுக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறார்கள். அது அல்லாமல் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆட்சியாளர்கள், மன்னர்கள், ஜனாதிபதிகள், ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய இவர்களாலும் இஸ்லாத்திற்கு பல்வேறு விதமான வகையிலே எதிர்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இப்படி உலகத்திலே எந்த ஒரு மதத்திற்கும் இல்லாத அளவுக்கு, எந்த ஒரு சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய அந்த கொள்கையை பேசக்கூடிய அந்த இயக்கமோ கொள்கைவாதிகளுக்கு தருகிற அளவுக்கு கூட அதைவிட கூடுதலாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குத்தான் தொல்லை கொடுக்கப்படுகிறது. இஸ்லாத்திற்கு கொடுக்கப்படுகிற தொல்லையைப் போல, இஸ்லாத்திற்கு மீது தொடுக்கப்படுகிற போர்களைப் போல, இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிற அந்த செயல்களைப் போல
வேற எந்த ஒரு கொள்கைவாதிகளுக்கும் சித்தாந்தம் பேசக்கூடியவர்களுக்கும் அப்படியான ஒரு எதிர்கள் இல்லை என்று நாம் தெளிவாக சொல்லலாம். அந்த அளவுக்கு 4 மூலைகளிலிருந்தும் பல்வேறு வகையிலே 4 மூலைகளிலிருந்தும் இந்த இஸ்லாமிய எதிரிகள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய காட்சியை கடந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நடப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த விஷயங்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். திருமறை குர்ஆனிலே யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு யூதர்களுடைய சதித்திட்டத்தை, யூதர்களுடைய அந்த கடுமையான எதிர்ப்பின் காரணமாக இன்றைக்கு உலக அளவுக்கு முஸ்லிம்கள் கொந்தளித்து இருக்கிறோமே, இது இன்றைக்கு அவர்கள் துவங்கிய இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படுகிற சதி வேலையா அல்லது துவக்க காலத்திலிருந்தே இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், துவக்கத்திலிருந்தே இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செய்த ஏராளமான இடையூறுகள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லை விட வேற எவருக்கும் அந்த மாதிரி தொல்லை கொடுக்கப்பட்டிருக்காது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அவருடைய பிரச்சாரம், அவருடைய செயல்பாடுகள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்ட அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான். பொதுவாகவே இஸ்ரவேலர்களுடைய எண்ணிக்கை என்ன ஓட்டம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், தாங்கள் தான் உலகத்திலே சிறந்தவர்களாகவும் தங்களை விட பிறப்பால் உயர்ந்தவர்கள் எவரும் இல்லை என்ற எண்ணத்திலே ஆணவம் கொண்டவர்களாக உலகத்தில் நடைபோட்டார்கள் என்ற கருத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அவர்கள் எகிப்திலே ஃபிரௌன் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் மன்னனுடைய கரத்தால் பிடிக்கப்பட்டு அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிற காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய நபியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு இறை தூதராக அனுப்பி அந்த மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை சுதந்திரவான்களாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அருள் செய்கிறான். அந்த அருளை அனுபவிக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அவர்கள் அழைப்பு கொடுக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள். இந்த எகிப்து மன்னராக இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனிடமிருந்து கடுமையான முறையிலே சண்டை செய்து அவர்களை விடுதலை செய்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு வழிவகையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அந்த மன்னர் படைபட்டாளத்தோடு துரத்தி வருகிற போது கடலே குறுக்கிடும் பொழுது கடலில் இருந்து அந்த இஸ்ரவேல மக்களை எல்லாம் காப்பாற்றுகிறான். அதற்கு பிறகு அந்த மன்னரை அந்த கடலில் அழிக்கிறான் என்றெல்லாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி தருகிறான். அது மட்டுமல்ல, உலகத்திலே கண்கூடாக அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்த ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது யூதர்கள் கண்கூடாக பார்த்தார்கள் என்று திருக்குர்ஆனிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தருகிறான். அது மட்டுமல்ல, அந்த இஸ்ரவேலர்களுக்கு உலகத்திலே நாடோடிகளாக திரியக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு அவர்களுடைய பூமியை சொந்த இருப்பிடமாக அந்த பூமிக்கு வாரிசுதாரர்களாக ஆக்குகின்ற வகையில் அந்த இடத்தை அவர்களுக்கு சொந்தமாக்கி தருவதோடு மண்ணு சல்வா என்று சொல்லக்கூடிய உணவையும் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே தந்தான். உடல் உழைப்பில்லாமல் வியர்வை சிந்தாமல் இலகுவான முறையிலே அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உணவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவ்வளவு நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மக்கள் இஸ்லாமிய வரம்புகளை தாண்டி காளை மாட்டை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி தருகிறான். எவ்வளவு அருள் புரிந்தாலும் அந்த அருளுக்கு நன்றி கெட்டத்தனமாகத்தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் நடந்தார்கள். அதனால் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டார்கள் என்றெல்லாம் அவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பை எல்லாம் சொல்லி அவர்கள் இந்த உலகத்தில் என்னவெல்லாம் அனுபவித்தார்கள், எப்படிப்பட்ட சிறந்த அந்தஸ்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் விட அல்லாஹ் சிறப்பித்தான் என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லி தந்து அவர்களை அழித்ததை பற்றியும் அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஏனென்று சொன்னால், உலகத்திலே நன்றி கெட்ட ஒரு சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த இஸ்ரவேலை மக்களை சொல்லலாம், யூதர்களை சொல்லலாம் என்று அந்த கருத்திலே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அப்போ உலகத்திலே பெரும்பாலான நபிமார்களை இஸ்ரவேல் மக்களுடைய சந்ததிகளிலிருந்தே கொடுத்து அவர்களை மேன்மைப்படுத்தப்பட்ட மக்களாக சிறந்த மக்களாக ஆக்க வேண்டும் என்கிற அல்லாஹ்வுடைய அந்த அருளை நிராகரித்தவர்களாக உலகத்திலே அநியாயக்காரர்களாக இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அது யூதர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி
திருக்குரானிலே அவர்களுடைய கெட்ட குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அது மட்டுமல்ல, பிறப்பால் தாங்கள் உயர்ந்தவர்கள், தங்களுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள் மட்டுமே நபிமார்களாக ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வை நாங்கள் வணங்குகிற கூடிய நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மற்றவர்கள் தான் நரகம் அவர்களை தீண்டுமே தவிர எங்கள் மீது நரகம் தீண்டாது, நாங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்ற அந்த எண்ணத்தோடும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றெல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு இஸ்லாமிய அந்த வரைமுறைகள் எல்லாம் தாண்டி, வரம்புகளை தாண்டி, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபியை அல்லாஹ் கொடுத்து அவர்களை சீர்திருத்துவதற்காக அல்லாஹ் நபியை அனுப்புகிறான் இஸ்ரவேல சமுதாயத்தவர்களுக்கு. அந்த நபியை எப்படி கேவலப்படுத்தினார்கள் தெரியுமா? இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தினார்கள் என்று நாம் கொதித்து ஒழுகிறோமே, உலகமெல்லாம் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த அயோக்கியர்கள் அன்றைய காலகட்டத்தில் எப்படி வேதனைப்படுத்தினார்கள், அந்த மக்களை எந்த அளவுக்கு நோகடித்தார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு இஸ்ரவேலர்களால் யூதர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு முன்வரவில்லை. அவ்வளவு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களுக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். ஆண் துணை இல்லாமல் பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். உலகத்தில் ஆண் துணை இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அத்தாட்சியை உலகத்தில் எல்லாம் காட்டியிருக்கிறான் என்று சொன்னால் அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் என்ற அந்த கருத்தில் திருக்குர்ஆனிலே அவருடைய பிறப்பை பற்றி புனிதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனித்தன்மையாக அல்லாஹ் காட்டி சொல்கிறான். அந்த விஷயத்தை அன்றைய காலகட்டத்திலே அவர்களுடைய வாயிலாகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டில் பருவத்தில் இருக்கிற போது, குழந்தை பருவத்தில் இருக்கிற போது, நான் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லி குழந்தையினுடைய வாயிலிருந்தே சொல்ல வைத்து, நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாகவும் தொழக்கூடியவனாகவும் என்னுடைய தாய்க்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் உபகாரம் செய்யக்கூடியவனாகவும் அல்லாஹ் என்னை ஆக்கி வைத்திருக்கிறான், என்னை இந்த வயதிலே நபியாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்றெல்லாம் தொட்டிலே கிடக்கக்கூடிய குழந்தை யூதர்களுக்கு மத்தியிலே பேசியது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட அத்தாட்சியை பார்த்தும் கூட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறான முறையில் பிறந்தார்கள் சொல்லி அன்றைய காலகட்டத்திலே கடுமையான முறையில் பிரச்சாரம் செய்தார்கள் யூதர்கள். அப்ப அதெல்லாம் உள்வாங்கி கொண்டு மனசிலே மிகப்பெரிய ஒரு வடுவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் இன்றைக்கு அதை பற்றி சிந்திப்பு பார்ப்பதற்கு முன்வரவில்லை. இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்தினார்களே, தங்களுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக வேண்டி, தங்களுடைய இனம் பெருகுவதற்காக வேண்டி, தங்களுடைய இனம் மற்ற மக்களை விட மேலோங்கி நிற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு நபியை கொலை செய்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், ஏளனமாக பேசுகிறார்கள். இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் இந்த யூதர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் துவக்க காலத்து, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எல்லை மீறி நடந்து கொண்ட காரணத்தினால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று திருக்குர்ஆன் பேசுவதோடு, அந்த வம்சாவளிகளிலே அந்த யூதர்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதையும் அல்லாஹ் சொல்லித் தருகிறான். இப்படிப்பட்ட அயோக்கியர்களாக இவர்கள் நல்லவர்கள் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. நல்லவர்கள் இருக்கிறார்கள், யூதர்களிலே தௌராத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நல்லவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மக்கள் எல்லா யூதர்களும் நல்லவர்களா என்று சொன்னால் இஸ்லாத்தை அழிப்பதற்காகவே கங்கணம் கட்டக்கூடியவர்கள், இஸ்லாத்தை இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக துளைக்க வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் இவர்கள் துணிந்து அன்றைக்கும் செய்தார்கள், இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட செஞ்சாங்க. இந்த யூதர்கள் கைபர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே முஸ்லீம்கள் வாழக்கூடிய மதீனாவிலே, மக்காவிலே பெரும்பாலும் இல்லை, மதீனாவுடைய அவர்களுடைய அந்த ஆட்சி இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவுஸ் கஸரஜ் என்று சொல்லக்கூடிய அன்சார்களுடைய கூட்டம் இருந்தது இல்லையா, இவர்கள் காலம் காலமாக சண்டை செய்வதற்கு ஏதுவாக இவர்கள் பல்வேறு விதமான ஃபித்னாக்களை யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள். ரெண்டு கூட்டமும் என்ன செய்யக்கூடாது, ஒற்றுமைக்கு வந்துடக்கூடாது. அவுஸ் கஸரஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கூட்டத்தினர்களும் மதீனாவிலே ஒற்றுமைக்கு வந்துவிடக்கூடாது. ரெண்டு இனத்தவர்கள் ரெண்டு மக்களையும் அடிமைப்படுத்தி அவர்களிடத்தில் பணத்தை கொடுத்து அதை வட்டியாக வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த யூதர்கள் என்று ஹதீஸுகளில் வரலாற்று குறிப்புகள் நாம் பார்க்கிறோம்.
அந்த யூதர்கள் என்ற நபிமாருடைய காலத்தில் அவருடைய அந்த எதிர்ப்புகள் வலுப்பெற்றிருந்ததோ அதே மாதிரியான ஒரு எதிர்ப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கூட இந்த யூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயங்கரமான சதித்திட்டத்தையும் அவர்களுடைய திட்டமிடுதலையும் அவர்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் வன்மையாக கண்டிக்கின்ற வகையில் செயல்பட்டு அதை முற்றிலுமாக துடைக்கின்ற வகையில் அந்த இடத்திலிருந்தே அவர்களை அப்புறப்படுத்தினார்கள் என்றெல்லாம் வரலாற்று குறிப்புகள் பேசுகிறது. கைஃபரிலிருந்து, கைஃபர் தான் அவர்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த இடத்திலிருந்து யூதர்கள் முஸ்லீம்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், ஜிஸியா கொடுக்க வேண்டும், அல்லது இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும் என்ற அந்த இரண்டு நிபந்தனைகளிலே யூதர்கள் அந்த இடத்தை விட்டு குடிபெயர்ந்து போய்விட்டார்கள். உலகத்தில் இன்றைக்கு வரைக்கும் யூதர்களுக்கு ஒரு சொந்த நாடு கிடையாது. இஸ்ரேல் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் என்பது அவர்களுடைய சொந்த நாடா? சொந்த நாடு கிடையாது. முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதி, அந்த பகுதியை தங்களுடைய நாடாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய நாட்டை பிடித்து வைத்துக் கொண்டு அவருடைய ஆதரவிலே உலகத்தில் எங்களுக்கு ஒரு நாடு இருக்கிறது, அது இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாடு இருக்கிறது என்று சொல்லி உலகத்திலே ஒரு திருட்டுத்தனமாக ஒரு இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு அந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்று உலகம் அழிகிற வரைக்கும் இவர்களுக்கு நாடு கிடையாது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முந்தியுள்ள காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எவ்வளவு அநியாயம் செய்தார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கூட நாடற்றவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கிருபை செய்து நாடு கொடுத்தானே, ஒரு சொந்த நாட்டில் உட்காரு என்று யூதர்களுக்கு கொடுத்தானே, அதையெல்லாம் நிராகரித்து விட்டு நன்றி எடுத்தனமாக நடந்து கொண்ட காரணத்தினால் இன்று வரைக்கும் அவர்கள் நாடற்றவர்களாக நடந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இவர்கள் தங்களுடைய ஆதிக்கம் மேலோங்க வேண்டும், தங்களுடைய அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உலகத்தில் பிரதிபலிக்க வேண்டும், தங்களுடைய அநாகரிகமான செயல்கள் பேச்சுக்கள் இந்த உலகத்தில் நிலைவர வேண்டும், இஸ்லாம் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக துடைத்தெறியப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரியாக போடப்பட்டிருக்கிற திட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு அந்த நாட்டிலிருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்று நமக்கு அந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெளிவாக செய்தி கிடைக்கிறது. அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இமாம்களுடைய காலங்கள் இருந்தன. அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், ஹதீஸுகளின் பேராலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னார் என்ற அடிப்படையில் சியாக்கள் என்ற ஒரு கூட்டம் உருவாகியது. இந்த கூட்டம் யார் உருவாக்கியது? இஸ்லாம் என்று சொல்ல முஸ்லீம்களை உருவாக்கியது. இஸ்லாமிய அடிப்படையில் செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய சுன்னா என்ற கூடிய சுன்னத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். அதிலிருந்து ஒரு கூட்டம் தனியாக பிரிந்தது. அலி அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அலியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சியாக்கள் ஒரு குழுவினராக பிரிந்தார்கள். அந்த சியாக்களின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள், இன்னவர நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாம் என்பது மக்கா மதீனாவிலே வேரூன்றக்கூடாது, நபிகள் நாயகம் வேரூன்றி வைத்தார்கள். இது எந்த வகையிலும் அது விருட்சமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் பல்வேறு விதமான யுக்திகளை கையாண்டார்கள். இஸ்லாத்தில் இல்ல எது எல்லாம் இருக்கிறது, எது இருக்கிறதோ அது இல்லை என்று சொன்னார்கள், எது இல்லையோ அது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் என்ற அடிப்படையில் தப்பான ஹதீஸுகளை புனைந்தார்கள். பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி மக்களுக்கு சொன்னார்கள். இதன் காரணமாக இஸ்லாத்தில் பல விதமான களங்கங்கள் ஏற்பட்டன, பல்வேறு விதமான விதத்துக்கள் உள்ள நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்த இணை வைப்பு காரியங்கள், சமாதி வழிபாடுகள் அவருடைய காலத்தில் வேரூன்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எதை சொன்னார்கள், சொல்லவில்லையோ அதை சொன்னார்கள் என்று மக்களை நம்ப வைத்து மக்கள் அதை அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல்களை உண்டாக்கியது யார் என்று கேட்டால் ஷியாக்கள். ஷியாக்களுக்கு யார் அடித்தளமாக நின்றவர்கள், யார் அவர்களுக்கு மூளை செலவு செய்தவர்கள், யார் மூளையாக நின்று செயல்பட்டவர்கள் என்று சொன்னால் யூதர்கள் என்று வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒன்றில்லாமல் செய்வதற்கு முயற்சித்தவர்கள் அவருடைய காலத்தில் ஈடுபடல. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். ஆனால் அதற்கு அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு இமாம்களுடைய காலகட்டத்தில் ஹதீஸுங்கள பேரில் ஏராளமான செய்திகளை உள்ளே நுழைத்து
இன்றைக்கு முஸ்லீம்கள் பல பிரிவினர்களாக போவதற்கு, பல்வேறு விதமான குழுக்களாக போவதற்கு, போர்க்குணம் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தீவிரவாதத்தை கையில் எடுப்பதற்கு, மதுஹபுகளை பின்பற்றுவதற்கு, தரீகாக்களை பின்பற்றுவதற்கு, அதே போல மையத்துகளை வணங்கக்கூடியவர்களாக, சமாதிகளை வணங்கக்கூடியவர்களாக ஆகுவதற்கு, இதுவெல்லாம் எப்போ போடப்பட்ட திட்டம் என்று சொன்னால் இமாம்களுடைய காலம் என்று சொல்கிறார்களே, சாஃபி, ஹனஃபி, ஹம்பலி இவருடைய காலகட்டத்தில் இந்த யூதர்கள் அவர்களுடைய திட்டத்தின் காரணமாக, அவர்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் இங்கே மதுஹபுகள் உண்டானது, தரீகாக்கள் உண்டானது, பல்வேறு குழப்பங்கள் உண்டானது. இந்த அடிப்படையில் இஸ்லாத்தை களங்கப்படுத்தி விட வேண்டும், இந்த பூமியில் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த புனிதம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்த யூதர்கள் சதித்திட்டம் செய்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்டார்களோ, அதுபோல இமாமுடைய காலகட்டத்திலும் செயல்பட்டார்கள். அதனுடைய விளைவு இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் எடுத்து சொல்கிற போது நாம சொல்வது இஸ்லாம் அல்ல, யூதர்கள் சொன்னதுதான் இஸ்லாம், சியாக்கள் சொன்னதுதான் இஸ்லாம் என்ற அடிப்படை இன்றைக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்களே. இதற்கு விதை போட்டது யார் என்று சொன்னால் அன்றைக்கு யூதர்கள் விதை போட்டார்கள். முஸ்லீம் என்ற போர்வையில் இஸ்லாத்தை படித்து இஸ்லாமிய மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் என்ற போர்வையில் மதரசாக்களிலே உள்ள கல்வி பயின்று கொண்டார்கள், அரபியை நன்கு படித்தார்கள், ஃபிக்ஹை பற்றி தெரிந்து கொண்டார்கள், மசாயிலை பற்றி தெரிந்து கொண்டார்கள், குர்ஆன் ஹதீஸை கரைத்து குடித்தார்கள். இதை வைத்து இஸ்லாத்தில் எப்படி குழப்பத்தை உண்டாக்கலாம், எந்த சட்டங்களை சூறுகலாம், இடை சூறுகளாக ஆக்கலாம், எதை கலக்கலாம் என்று திட்டமிட்டதின் அடிப்படையில் தான் இன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு பல்வேறு பிரிவினர்களாக போவதற்கு யார் காரணம்? இந்த யூதர்கள் காரணம். யூதர்களின் மூலமாக சியாக்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம். இப்ப இந்த உண்மைகளை அறியாத காரணத்தினால்தான் இந்த யூதர்களுடைய சூழ்ச்சிகளை ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டும். யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அவைக்கு வருகிற போதே அவங்க எப்படி தங்களுடைய அந்த பழக்கத்தை வைத்துக் கொண்டார்கள் சொன்னா, முஹம்மது சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். அன்றைக்கு யூதர்களும் சலாம் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வருகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மத், இந்த மாதிரி சொல்லிட்டு வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன, முஹம்மதே நீ சத்து போ, இறந்து போ, உனக்கு சாபம், உனக்கு இறப்பு வரட்டும், மௌத் வரட்டும் என்று அர்த்தம் கொண்டிருக்கிற அஸ்ஸலாமு லாமை எடுத்து விட்டு, லா இருக்கிற இல்லையா, அந்த லாவை எடுத்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு அதே மாதிரி உண்டாகட்டும் என்று சொன்னார்கள் சொல்லி ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நேரடியாக பேசுகிற போது ஒரு எழுத்தை எடுத்து விட்டு அவரை திட்டுமாக பேசினால் முஹம்மது சொல்வது போல இருக்க வேண்டும். அதே போல அதே நேரத்தில் அவர் செத்து போகக்கூடிய சாபத்திற்குரிய வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே இப்படி செயல்பட்டவர்கள் இன்றைக்கு எப்படிலாம் செயல்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அவைக்கு வருகிற போது அவர்கள் நல்லவர்களாக நடித்தவர்களாக, தன்னை ஒரு நல்ல நற்பாக்கி அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உகந்த செயலை செய்யக்கூடியவனாக இப்படியெல்லாம் நடித்து வேஷம் போட்டவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு நமக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டால்தான் யூதர்களை பற்றியுள்ள அந்த விஷம செயல்கள், அவர்களுடைய அந்த திட்டமிடுதல், அவருடைய ஆணவ போக்கு இதெல்லாம் எப்ப நமக்கு தெரிய வருதுன்னு சொன்னா, நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அவர்களை சித்திரம் வரைகிற போது, நேரடியாக பாதிக்கப்படுகிற போது தான் இவர்கள் இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் செய்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஏற்கனவே 1000 வருடத்திற்கு முன்னால் இவர்கள் போட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் முஸ்லிம்கள் பல்வேறு பிரிவுகளாக போவதற்கு இவர்கள் அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எப்படி மக்களுக்கு நாம் கொண்டு போவது, இவர்களை அடையாளப்படுத்த வேண்டும், இவருடைய திட்டங்களை உலகறிய செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்தில் முதலில் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுக்கு பிறகு மக்களுக்கு எடுத்து சொல்கிற போது அதை சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் தருவான். எதிரிகளுடைய யுக்திகளை பற்றி விவரிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் அல்லாஹ் தருவான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னதான் இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் குழி தோண்டி புதைப்பதற்கு முயற்சித்தாலும் அந்த முயற்சியில் அல்லாஹ் மண்ணள்ளி போட்டுக் கொண்டுதான் இருக்கிறான். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரச்சாரத்தை அவர் தொய்வு ஏற்படுத்த வேண்டும், அதில் அவர்களை பல்வேறு விதமான இடையூறுகளின் மூலமாக பிரச்சாரத்தை ஒன்றில்லாமல் ஆக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்களோ,
அது மாதிரி இன்றைக்கும் திட்டமிடத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் எப்படி அது வெற்றி கொள்ளப்பட்டதோ அதுபோல இன்றைக்கு நாம் முயற்சி செய்யாவிட்டாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்கு வெற்றி அளித்துக் கொண்டே இருக்கிறான் என்ற அந்த வசனத்தை பார்க்கிற போது திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லித் தருகிறான், யுரீதூன லியுத்ஃபியூ நூரல்லாஹி. அல்லாஹ் தன்னுடைய இந்த மார்க்கம் இருக்கிறதே அதை அல்லாஹ் தன்னுடைய மற்றவர்கள் தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க நினைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மற்றவர்கள் எதிராளிகள் என்ன செய்யறாங்க? ஊதி அணைக்க முயற்சிக்கிறார்கள். எப்படி அப்படி ஊதி அணைக்க முயற்சித்தாலும் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்தி எடுத்து சொல்லி தருகிறான். இன்னைக்கு அதை கண்கூடா பார்க்கிறோம். எவ்வளவு விதமான யுக்திகளை கையாண்டாலும் என்ன விஷம பிரச்சாரம் செய்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு மேலோங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அபரிதமான வளர்ச்சி இன்றைக்கு நாம அடைந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு நாடுகளிலே முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எதிராளிகள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வயிறறிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உண்மையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோமா இல்லையா? கண்டன உரையில பல்வேறு சமயங்களில் கூட உங்களுக்கு இதை பற்றி நான் ஞாபகம் ஊட்டியிருக்கிறேன். அதாவது கத்தோலிக்க மதத்தினுடைய போப் என்று சொல்லக்கூடிய 16ஆம் பெனடிக்ட் அவர் தன்னுடைய இணையதளத்திலே குறிப்பிட அந்த இணையதளத்தில் வந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அதில் என்ன குறிப்பிடுகிறார்? உலகத்திலே முஸ்லீம்களிலே 100 பேர் இருக்கிறார் என்று சொன்னால் 17.5% கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள். 19% அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவம் தான் அதிகமாக இருந்தான், இன்னைக்கு முஸ்லீம்களுடைய கை மேலோங்கி விட்டது என்று சொன்னால் கிறிஸ்துவ மிஷனரிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிற அந்த பிரச்சாரத்தை விட முஸ்லீம்கள் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் செய்தார்களா? நாம பிரச்சாரம் செய்தோமா? நீங்க ஒரு கிறிஸ்துவருக்கு பிரச்சாரம் செய்திருக்கிறீர்களா? ஒரு யூதருக்கு போய் இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறீர்களா? உலகத்தில் எங்கு நடக்கல, பெரும்பாலும் நடக்கல. ஆனாலும் இந்த இஸ்லாம் மேலோங்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டம் 2001 செப்டம்பர் 11 இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்டிருக்கிற போது அந்த இடிக்கப்பட்ட காரணம் என்ன என்று உலகமே முஸ்லிம்களை பார்த்து திரும்பி பார்த்தது. உலகமே குர்ஆனை பற்றி ஆய்வு செய்தது. இந்த இளையதனங்களிலே உள்ளே ஊடுருவி சென்று கூகுளிலே தட்டி பார்த்து இஸ்லாம் எப்படிப்பட்டது, குர்ஆன்னா என்ன, ஹதீஸ்னா என்னன்னு சொல்லி ஆங்கிலம் பேசக்கூடிய வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்கள் ஆய்வு செய்து பார்த்து சாரை சாரியாக இஸ்லாத்துக்கு வந்தார்களே. ஒருபுறம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீ என்ன சதி திட்டம் போட்டாலும் எந்த மாதிரியான விஷம பிரச்சாரம் செய்தாலும் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலாங்க செய்யாமல் விட்டுவிட மாட்டான், தன்னுடைய ஒளியை முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் என்று திருக்குர்ஆனுடைய வசனம் பேசுகிறது. அது இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் 4 பேர் இருக்கிறான்னு சொன்னா 4 பேர்த்துல ஒரு முஸ்லீம். இது அந்த வாட்டிகளிலிருந்து வந்த செய்தி தான். வாட்டிகளுடைய இணையதளத்திலிருந்து வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நீங்கள்லாம் பெரிய அளவுக்கு நீங்க கிறிஸ்துவ மார்க்கத்தை எத்தி வைக்கிறீங்க, அந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு போப்பு சொல்கிறார் முஸ்லீம்கள் எந்த பணியும் செய்யல, ஆனாலும் 4 பேர்ல ஒரு ஆள் முஸ்லீம் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு வரக்கூடிய காலகட்டத்தில் இங்கிலாந்து 2030 அது இஸ்லாமிய ஆட்சி ஆய்விடுமோ, முஸ்லீம்கள் பெருகி அதாவது 25% மேல விழுக்காட்டுக்கு மேல போய் விடுவார்கள், அத பாதிக்கு மேல போய் விடுவார்கள் என்ற நிலை எட்டிவிடுகிற அளவுக்கு முஸ்லீம்கள் வளர்ந்து கொண்டே போகிறார்கள் சொல்லி இவருடைய வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் யூதர்கள் இந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாம ஒருபுறம் குர்ஆனை கிழிக்கவும் குர்ஆனை எரிக்கவும் பல்வேறு பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகளிலே, அதே போல டென்மார்க் போன்ற நாடுகளிலே, அதே போல ஐரோப்பாவில் பல கண்டங்கள் பல இடங்களிலே இந்த யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சேர்ந்து கொண்டு இஸ்லாத்தை வளர்த்தக்கூடாது, இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடாது, முஸ்லீம்கள் ஆய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான போராட்டங்களை இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்துடைய ரிசல்ட் என்ன? முஸ்லீம்கள் பெருகிட்டு போறாங்க. அப்படிதான் நம்ம இணையதளங்களை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம எந்த ஒரு முயற்சி செய்யாவிட்டாலும் கூட இந்த மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்கிறானே, இது சத்திய மார்க்கம் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதை வேற என்ன இருக்க முடியும்? நீங்க பல்வேறு ஆதாரங்களை கொண்டு போய் காட்டுவதை விட உலகத்தில் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற மார்க்கம், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். இது எப்படிப்பட்ட எதிரிகள் கையாண்டாலும், எப்படிப்பட்ட எதிரிகள் இந்த சூழ்ச்சி செய்தாலும், அநியாயமாக இஸ்லாமிய மார்க்கத்தை அழித்தொழிக்க நினைத்தாலும் அது எவராலும் முடியாது என்கிற அந்த உண்மையை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோமே. இதற்கெல்லாம் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல அன்பிற்கினியவர்களே, 19ஆம் தேதி கூட
நீங்கள் கடந்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொச்சைப்படுத்தி படம் எடுத்தார்கள் என்று சொல்லி அதற்காக ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். அதனுடைய ஞாபகம் கூட மறைவதற்கு முன்னால், உலகத்தில் அந்த போராட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுவதற்கு முன்னால் அடுத்த கட்டமாக வேறொரு நாட்டிலே கலகத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள், பிரச்சனை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அது என்ன பிரச்சனைன்னு சொல்ற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிர்வாணமான கோலத்திலே வலம் வரக்கூடிய வகையில் அந்த பிரெஞ்சு போன்ற பிரெஞ்சு நாடுகளில் அந்த நாட்டுடைய பத்திரிகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாணமாக வலம் வரக்கூடிய இந்த சக்கரம் இருக்கல, 4 கால் சக்கரம் தள்ளிட்டு போகிற ஸ்ட்ரெச்சர், அதில் உட்கார்ந்து கொண்டு ரசூல்லா வலம் வருவது போலவும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாணமாக வலம் வருவது போலவும் அந்த பத்திரிகையிலே அதை பிரசுரித்திருக்கிறார்கள். அந்த நாட்டுடைய அரசாங்கம் ஏன் இப்படி செய்றீங்கன்னு கேட்டால், இது எங்களுடைய கருத்துரிமை இருக்கிறது, சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்று சொல்கிறார்கள். அப்போ ஏற்கனவே இது மாதிரி அமெரிக்காவில் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்துவிட்டு கருத்து சுதந்திரம் சொன்னதற்கு அந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியலன்னு சொல்லி பார்த்துவிட்டு ஒவ்வொரு நாடாக இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். இது மாதிரி அக்கிரமத்தை செய்கிறார்கள். இதை நாம் உள்ளத்தில் உள்வாங்கி கொண்டவர்களாக இதுக்குன்னு பெரிய அளவுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கும் பட்சத்தில் முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் புண்படுத்தக்கூடிய ஒரு வேலை செய்த காரணத்தினால் ராஜ்ய அடிப்படையில் நாங்கள் உங்களிடத்தில் தொடர்பை துண்டிக்கிறோம் அப்படின்னு செய்யலாம். நம்ம என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக தெருக்களில் நின்று நம்முடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்த முடியும், அவ்வளவுதான் செய்ய முடியும். அதை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அதை விட ஒரு சிறந்த வழி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை சொல்வதற்காகத்தான் இந்த உரையை உங்களுக்கு நான் ஜும்மாவில் எடுத்திருக்கிறேன். என்ன சிறந்த வழி தெரியுமா? நம்முடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி இருக்கிறது. கொந்தளிப்பை வெளிப்படுத்தலன்னு சொன்னா நமக்குள்ள ஒரு தீவிரவாத எண்ணங்கள் எப்படி யூத கிறிஸ்துவர்கள்ட்ட தீவிரவாதம் இருக்கிறதோ அந்த எண்ணம் இளைஞர்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விடும் என்பதற்காக வேண்டி அந்த எண்ணத்தை வெளியிலே கொட்டுவதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த மாதிரியான ஒரு போராட்ட களங்களிலே நமக்கு ஏற்படுத்தி தருகிறான். ஆனால் அதுதான் கடைசி வரைக்கும் நிரந்தர தீர்வா? இப்படியே போராடிக்கிட்டே போயிட்டு இருந்தா அது ஒரு சரியான தீர்வா இருக்குமா என்று சொன்னால், போராடுகிற நேரத்தில் போராடித்தாக வேண்டும். அதுல எந்த ஒரு முஸ்லீமும் சுணக்கம் காட்டக்கூடாது. ஆனால் அதை விட ஒரு சிறந்த வழி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர்னா யார், அவருடைய ஒழுக்கங்கள் என்ன, அவர்கள் இந்த உலகத்தில் எந்த விஷயத்தை சொல்ல வந்தார்கள், அவருடைய நற்குணங்கள் என்ன, எந்த ஒழுக்கத்தை சொல்லி உலகத்தில் நற்சான்று பெற்று உலக மக்களால் போற்றப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருக்கிறான், இந்த இஸ்லாமிய மார்க்கம்னா என்ன, இதனுடைய சிறப்பம்சம் என்ன என்று நீங்கள் தனிநபர் பிரச்சாரத்தின் மூலமாக உலகத்திற்கு ரசூலுல்லாஹ்வுடைய புகழை ஓங்க செய்வதுதான் சிறந்த வழிமுறையாக இருக்கும் என்று உங்களுடைய அந்த கருத்தை உங்களுடைய உள்ளத்தில் பதிவு வைக்கக்கூடிய வகையில் இந்த செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வச்சோமா, ஏதோ இரட்டை கோபுரம் வெடிக்கப்பட்ட காரணத்தினால், அது யூதர்கள் தான் வெடிக்க செஞ்சான், அதை அப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் ஏற்படுத்தி உலகெங்கிலும் இஸ்லாம் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தினான். நாம் அதற்கு ஒரு சின்ன அளவுக்கு ஒரு துரும்பு தூக்கி போட்டோமா, ஒரு கிறிஸ்துவர்கிட்ட போய் இஸ்லாத்தை சொன்னோமா, ஒரு யூதன்ட்ட போய் இஸ்லாத்தை பற்றி பேசி இருக்கிறோமா, சிலை வணங்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் போய் இஸ்லாத்தை நம்ம சொல்லி இருக்கிறோமா என்று சொன்னால் நம்ம மக்கள்கிட்டயே சொல்லலையே. நம்ம மக்கள்கிட்டயே இந்த இணை வைக்கக்கூடியவர்கள், சில சமாதிகளை வணங்கக்கூடியவர்கள்ட்டையே இந்த சிலை வழிபாடு மாதிரியான ஒரு செயல் தான் சமாதி வழிபாடு என்று சொல்ல முனையாத நாம எப்படி அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்ல சரியா தயாராக இருப்போம்? இதெல்லாம் சிந்தித்து பார்த்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வழிகாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் நாடினால் தான் கிடைக்கும். நமக்கு நம்முடைய பெற்றோர்களின் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு நல்கி இருக்கிறான். இந்த வாய்ப்பு நம்முடைய சுற்றத்தார்கள், நம்முடைய வண்டி வாழக்கூடியவர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாற்று மதத்தவர்கள், கிறிஸ்துவர்கள், யூதர்கள் என்றெல்லாம் பார்க்காமல் இந்த ஏகத்துவத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி எடுத்து சொல்கிற போதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய புகழை நாம் மேலோங்க செய்திருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய செயல்பாட்டுக்கு வர வேண்டும். தொழுகையா இருக்க வேண்டும், நோன்பா இருக்க வேண்டும், ஹஜ்ஜா இருக்க வேண்டும், தான தர்மமா இருக்க வேண்டும். இத்தோடு நிறுத்தி விடாமல் அறியாத மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் சமூகத்திலே, சமுதாயத்திலே, மக்களுக்கு மத்தியிலே தவறான எண்ண ஓட்டங்கள் பதிந்திருக்கிறதோ, சமூகத்தில் சமுதாயத்திலே சீர்கேடுகள் மலிந்திருக்கிறதோ
அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி இஸ்லாம் என்பது ஒரு தூய்மையான மார்க்கம், இந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லி சமுதாயத்திலே சமூகத்திலே இந்த பிரச்சாரத்தை நாம் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் இந்த சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இல்லை, அவர்கள் மரணித்து 1400 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறான் அல்லாஹ். ஒரு யூதனாலும் ஒரு கிறிஸ்துவனாலும் அல்லாஹ்வுடைய தூதரால் கேவலப்படுத்தப்படுகிறார்கள், நிர்வாண கோலத்தால் அவர்கள் பார்க்கப்படுகிறார்கள், உலகமே பார்க்கிறது. அதன் மூலமாக இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது. அவர்கள் அவ்வளவு பெரிய தியாகத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி ஆக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு உலகத்திலே கண்ணியமாக சுதந்திரமாக இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? ஆனால் மற்ற மக்களுக்கு சொல்லாவிட்டாலும் நம்ம அளவுக்காவது இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்கு நாம் முனைந்திருக்கிறோமா என்று சொன்னால், இதிலெல்லாம் பலகீனப்பட்டு கிடக்கக்கூடிய நமக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்றால் யார்? அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதம் என்ன, மார்க்கம் என்ன, இந்த இஸ்லாம் என்ன, இஸ்லாமுடைய கொள்கை கோட்பாடு என்ன என்று அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை, நல்ல ஒரு காலகட்டத்தை, கணிந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இதெல்லாம் நான் பயன்படுத்தி கொண்டு நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாகவும், பின்பற்றுவதற்கு ஏதுவாக இந்த குர்ஆன் ஹதீஸை முழுமையாக ஆய்வு செய்யக்கூடியவர்களாகவும்